வணக்கம்ப்பா. நீங்கள் நிறைய பேர் மைன்கிராஃப்ட் முடித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் யாரும் முடிக்கலான்னு தெரியுமா? என் பின்னாடி இருக்காங்க இந்த பையனும் அப்புறம் நானும் தான். இந்த வீடியோவில் நீங்கள் நான் எப்படி மைன்கிராஃப்ட் முடிச்சேன்னு பார்க்க போகிறீங்க. சரின்னு எடுத்தோடனே அதை நல்ல பேரை டைப் பண்ண நினச்சிட்டு ஓகே அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். சரி இப்படி பேரில் என்ன இருக்குது. அடுத்து வேர்ல்டு சீடு பிளான் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் எல்லாேருக்கும் யூஸ் பண்ண முடிய மாதிரி சும்மா அப்படியே சென்னைன்னு போட்டு விட்டோம். ஏன்னு தெரில. சரி வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஈஸியில் போட்டுடலாம். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. அப்போ அவள் தான் ஸ்டார்டிங். அவள் தான்ப்பா வேர்ல்டு யூஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம மங்களகரமாக மரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒன்று சொல்ல மாதிரிட்டேன். நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். சரி இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் தோணிச்சு ஆட் பண்ண. சரி இப்போ நம்ம முதல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பொருளெல்லாம் தீட்ட வேண்டியிருக்கு. அப்படியே போகிற வழியில் ஒரு ஷீப்பை பார்த்தேன். அப்போ என்ன பண்ணிப்போம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் பக்கா ஒரு பெட்டு பண்ணிடணும். இனி நம்ம அடுத்த வேலை திரும்பி வில்லேஜ் தேட போகிறது. சும்மா ஒரு 6 நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றின்னு இருந்தேன். அப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிடச்சிது. சரி வீட்டுக்குள்ள ஒருத்தர் தான். அவன்கிட்ட அயன் கோலம் எங்கன்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவனை தேடி போக ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கெட்டும் டூல்ஸும் பண்ண கொஞ்சம் அயன் தேவைப்படுது. இப்போ அதை எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரியலையே. அவ்வளோதான் தேவையான பொருளாக வச்சிச்சு. நீ மஜாவாக ஒரு பக்கெட் பண்ணிக்கலாம். சரி அதான் பக்கெட் பண்ணிட்டோமே. இந்த வில்லேஜில் வேறு எதாவது இருக்கான்னு பார்க்க போனேன். அப்போ தான் சரி விடுங்க அவன் கிடக்குறான். இருக்கிற 2 அயன் வச்சுட்டு ஒரு ஷீல் பண்ணிட்டேன். அப்புறம் அதை மாட்டிக்கின்னு பின்னாடியே ஒரு கேவ் இருந்தது. அப்போது அதில் நம்ம மைனிங் செஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது உருப்படியாக தான் நல்லா. என்னாடிக்கு வந்து 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ண நெக்ஸ்ட்டு ஒருத்தனை போட்டு அப்படியே இன்னொருத்தனை போட்டேன். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் காப்பர் ஆர்மர் இருக்குது. அப்போ அடுத்து அயனை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். சரி கேபிள் காய்ச்சி அயன் வச்சால அப்படியே கொஞ்சம் டூல்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த வில்லேஜுக்கு பாய் சொல்லிட்டு லாவா பூல் தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே தேடி போயிட்டு இருக்கும்போது செம்மையாக ஒரு கேவ் பார்த்தேன். 1 hour later. இந்த கேவில் எதுவும் பெருசாக கிடைக்கல. 2-3 அயன் கிடச்சது, அவ்வளோதான்.
எப்படியோ சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு லாவா புல் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அது வச்சுட்டு ஒரு நெதர் போர்ட்டல் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். தேவையான பொருளெல்லாம் இன்வெர்டர் எடுத்து வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதனால பாயிண்ட் மட்டும் செட் பண்ணிட்டேன். அப்படியே பின்னாடி பார்த்தேன்னா ஒரு ஷீப் வந்து நின்றுது. சரி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு லாஸ்ட்டில் போட்டாங்க. எப்போவுமே டைம் ரொம்ப முக்கியனால அந்த கேப்பில் அந்த அயன்லாம் ஸ்மெல் பண்ண வச்சிட்டேன். முடிச்சிட்டோடனே போர்ட்டல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி போர்ட்டல் ஒர்க் முடித்தோடனே லைட் பண்ணலான்னு போனேன். ஆனால் அப்புறம் தூங்க போயிட்டேன். எப்போவுமே தூக்கம் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இனி நெதரில் போகலாம் ரெடி ஆகிட்டு அப்படியே போர்ட்டல் லைட் பண்ணிட்டேன். நல்லா ஸ்பான் தான் நல்லா இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டு பகுதியில் ஸ்பானாக இருக்கும். சுற்றி வேறு பிக்லின்னு ஹாக்லின்னு எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நினச்சினேன். சரி அதுக்கு முன்னாடி பிக்லின்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க கோல்டு தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் இருந்தனால அதை போய் மைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் நம்மகிட்ட சைன் வாங்க வராங்க. இப்போ இல்லை தம்பி, அப்புறம் ஓகேவா? Later that same evening. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் சுற்றிட்டு ஏதோ பேஷன் வந்துட்டான். இது ஸ்டேபிளாக பிரிட்ஜாக அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியாது. சரி மேலே போய் லூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் நோய் நோய் நின்றுனான். சரி மண்டேலன்னு வச்சேன். சரி இங்கே நாங்கள் போக ஒரு சின்ன கேப் இருந்தது. அப்படியே குச்சிலாம் நினச்சேன். ஆனால் சொன்ன மாதிரி என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாதனால ஒரு பிரிட்ஜ் பண்ணிட்டு அப்படியே லூட்டிங் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியோ கிடச்ச கோல்டு வச்சு கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரு போடலாம் கிடச்சிருக்கு, நல்லா தான் போச்சு. அவன் வேலை முடிஞ்சோடனே வெளியே விட்ருவேன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோதான். இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆச்சு பாருங்கள். お前はもう死んでいる。
இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போது திருப்பி ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிப்போம். சரி விடுங்க, போனது போச்சு. கேமில் மட்டும் இல்லை, வாழ்க்கை இருக்கிற வெறுப்பில் பாவம் ஒரு ஜாம்பி இருந்தது, அதை அப்படியே முடிச்சிட்டேன். Eventually, கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ண அப்புறம் நமக்கு தேவையான அயன் கிடச்சிது. அதை வச்சுட்டு நமக்கு ஃபுல் ஆர்மர் பண்ணிக்கிட்டேன். நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் ஒரு ஹார்ஸை ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டேன். அப்படியே நமக்கு அந்த ஹார்ஸ் கிடச்சிச்சு. பக்காவாது மேலே சேடல் போட்டு நம்ம பேஸுக்கு திருப்பி போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே நான் எதுக்கு இப்போ காபிள் ஸ்டோன் போட்டேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. சரி, இனி நம்ம அடுத்த வேலை நெந்தூரில் போகிறது. இனி பேஷன் போயிட்டு எனக்கு சாவு விருப்பம் இல்லை. அப்போது எங்கள் பக்கத்துலேயே கோல்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ லாவா! இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். later that same evening. மைண்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிக்காக்ஸும் உடஞ்சிச்சு. சரி, அதை விடுங்க. ஏதோ ஓரளவுக்கு தேவையான கோல்லாம் கிடச்சிச்சு. அப்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூட் பண்ணிப்போம். சரின்னு எல்லாமே எடுத்துக்கின்னு வெளியே போய் பார்க்கும்போது அங்கே பிக்லின்ஸு மீட்டிங் போயிட்டுருக்கு. சரி, வேலை இல்லாமல் இருக்காங்க, ட்ரேட் அதுவும் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழியை தோண்டி கோல்டெல்லாம் தூக்கி போட்டேன். அவங்கள சாவடிக்கிறதுனே கிராவல் தராங்க போல். ஏதோ ஒரு லக்கில் தேவையான அளவுக்கு என்ட்ரி போல் கிடச்சிது, எப்படின்னே தெரில. அதை அப்படியே சேஃபாக திருப்பி பேஸுக்கு போயிட்டு செஸ்ட்டில் எல்லாமே வச்சிட்டேன். நீ அடுத்த வேலை ஃபோர்ட்ரஸ் தேடி போகிறது. இனி பார்க்க போகிறது ஃபோர்ட்ரஸில் நடந்த சம்பவம்.
அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு திருப்பி இப்போ போர்ட்டலுக்கே போயிட்டேன். இங்கே ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி செத்துருப்பேன். ஆனால் இப்படியே தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை. அவ்வளோதான், நம்ம வேலையை பார்க்க முடிச்சிட்டோம். இனி அடுத்த வேலை என் போர்ட்டல் தேடி போகிறது. இது வேறு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க, தேங்க்ஸ். இனிமேல் தான் சம்பவமே இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். நான் இவ்வளோ நேரம் குடிச்சுன்னுக்குறேன். சரி விடுங்க, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எல்லா ஐயும் கிராஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் என்ட்ரபிள் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா என்ட்ரபிள் எப்போ தேவைப்படும்னு தெரியாது. அப்புறம் செஸ்ட்லேருந்து தேவையான பொருள் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாமே உள்ளே வச்சுக்கிட்டேன். அப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு தோணுச்சு. தண்ணி எடுத்தேன், குடித்தேன். ஆனால் வாயில் வைக்கல, இல்லை பொருளை. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ரவேண்ட் இருந்து சரி குதிச்சலான்னு நினச்சேன். என்ன பார்க்குறீங்க, யாரும் ஒன்றும் ஆகலை, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. திரும்பி வருவேனா இல்லையான்னு தெரியாதனால நம்ம ஹார்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான பொருள் ஒன்று எடுத்துன்னு வர மறந்துட்டேன். அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டில் வந்துட்டோம். அடுத்து போர்ட்டல் ரூம் தேடி போகிறது. பக்கத்தில் ஒரு செஸ்ட்டு பார்த்தேன். உள்ளே பார்த்தப்போ கொஞ்சம் அயன் இருந்தது, சரின்னு எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சில்வர் ஃபிஷ் சத்தம் கேட்குது. அப்போ அங்கே தான் போர்ட்டல் ரூம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்படி உள்ளே போய் பார்த்தா போர்ட்டல் ரூமு. அதில் போனோடனே அந்த ஸ்பானரை உடச்சிட்டேன். இல்லை அந்த சில்வர் ஃபிஷ் வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு ஐயா போர்ட்டல் ஃபேமில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஈஸி தான், முடிச்சிடலாம். உள்ளே வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி என்ன பண்ணுறது, அதான் கிளம்பிட்டோமே, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.